जय कुंज बिहारी दय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनतीरावनचारी यमुनतीरावनचारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. 18 நாட்களில் பகவத்கீதை கிளாஸ்ல இன்னைக்கு 17வது நாள்ல வந்து நம்ம இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் மேங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தின் பிரிவுகள், ஸ்ரத்தாத்ராய விபாக யோகம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். 18 அத்தியாயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா யோகங்கள் தான். அந்த யோகங்கள் வந்து பக்தனையும் பகவானையும் கனெக்ட் பண்றது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோகம் பார்த்தோம். சோ இங்க வந்து ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம், விசுவாசத்தோட பிரிவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிரபுஜி பிரணத்தி தெரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி பிரணத்தி தெரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माताजी. माताजी फर्स्ट स्लाइड ले निकी माताजी मारला माताजी. ஓகே ஓகே. இப்ப பாருங்க பிரபுஜி. हरे कृष्णा माताजी. இப்ப नो माताजी. இப்ப தெரியுது மாதாஜி. ஸ்டார்ட் பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்படி माताजी. कृष्ण माताजी. वासिनी माताजी. हरे कृष्ण. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानसनशलाकया मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं सदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयूतपदकमलं श्रीगुरून् वैष्णववंश श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथं विदं दंसजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधाकृष्ण पादान् सगगण ललिता श्री विशाखान्वितां च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमस्तुते तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव स पतितानां पावनयोभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्रह्मण हिताय सगत हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः. नमो महावदान्त्य कृष्ण प्रेम प्रेताय दे कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरदिविषे नमः. गुरवे गौरवचंद्राय राधिकाय तदाले कृष्णाय कृष्ण भक्ताय तत् भक्ताय नमो नमः. नमः ओम विष्णुपदाय कृष्ण प्रस्थाय पूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पास्य सात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत
கதாதரா ஸ்ரீ வாசாதி கௌரவ பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இன்னைக்கு வந்து அர்ஜுனர் வந்து பகவான் கிட்ட வந்து இந்த அங்கீகரிக்கப்படாத தெய்வ வழிபாடுகள் செய்யறாங்க இல்லையா, அவங்கள பத்தின கேள்விகளை கேட்க போகின்றார். அதற்கு வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ல போறாருனாக்கா, நம்ம வந்து முக்குணங்களை பாற்றோம். அந்த முக்குணங்களுக்கு ஏற்றார் போல அவரவர்களுடைய நம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் இருக்கு அப்படின்றத வந்து கிருஷ்ணர் வந்து ஆன்சரா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 குணங்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எந்த விதமான சாப்பாடு உணவு வகைகளை வந்து எடுத்துக்கொள்ள போகின்றார்கள். இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் 3 வகையான தவங்கள் என்ன, அந்த தவங்களை இந்த முக்குணங்களில் இருக்கவங்க எப்படி வந்து மேற்கொள்ள போகின்றார்கள், 3 விதமான குணங்களுக்கு ஏற்றார் போல அவர்களுடைய தானம் வந்து எப்படி இருக்கும், ஓம் தத் சத் அப்படின்றதோட மீனிங் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு 17வது அத்தியாயத்துல வந்து பார்க்க போகின்றோம். மாதாஜி பிரபுஜி வாசிங்க பிரேயர், ஸ்டார்டிங் பிரேயர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. அத சப்தத சோஅத்தியாய சரத்தாத்ராய விபாக யோகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். எஸ் பிரபுஜி, ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வாசிங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனோவாச ஏ சாஸ்திர விதம் உத்ஸ்ருத்ய யசந்தே சரத்யான்விதः தேஷாம் நிஷ்டாது கா கிருஷ்ணா சத்வம் ஆஹோ ரஜஸ்தம. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கு ஏற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்வ குணத்திலா, ரஜோகுணத்திலா அல்லது தமோ குணத்திலா? சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது மாதிரி அவங்க எதுவுமே பண்ணாம அவங்க உங்களுக்கு தோன்றா மாதிரி தான் தோன்றித்தனமாக வழிபடுறாங்களே, அவங்க வந்து எந்த குணத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்றத வந்து கேட்கிறார். அதற்கு வந்து பகவான் என்ன சொல்றார் பார்க்கலாம். 2வது 3வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. த்ரிவிதா பவத ஸ்ரத்தா தேகினாம் சா ஸ்வபாவ ஜா சாத்விகி ராஜ்ரி சைவ தாமஸ்ய சேதி தாம் ஸ்ருணு சதைத்வானுரூப சர்வஸ்ய ஷரத்த பவதி பாரத ஷர்த்த மாயேயம் புருஷோ யோ யச் ரத்த சவ ஏவ சக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். இனி இவற்றை பற்றி கேட்பாயாக அப்படின்னு சொல்றார். அது என்ன சுபாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மல்லிகை பூன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து வாசம் இருக்கின்றது, அதுதான் வந்து அதோட தன்மை. அது போல ஒரு ஆத்மாவிற்கும் நம்முடைய அந்த சூக்ஷ்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த த்ரூஅவுட் த லைஃப் நம்ம என்ன நினைக்கிறோமோ இல்ல என்ன கர்மங்கள் செய்தோமோ அந்த பிரதிபலத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அடுத்த பிறவி நம்ம எடுக்கிறோம்னு பாக்குறோம் இல்லையா. சோ ஒரு ஆத்மாவிற்கும் ஒரு சுபாவம் இருக்கின்றது, அதற்கு ஏற்றார் போல முக்குணங்கள் அமைகின்றது, அந்த முக்குணங்களுக்கு ஏற்றார் போல அவர்களுடைய நம்பிக்கை வந்து பிரிக்கப்படுகின்றது. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கின்றான்.
உயிர்வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவனாக கூறப்படுகின்றான். அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்றாற் போல நம்பிக்கை, அதுல இருந்து தெய்வீக வழிபாடு இருக்கு அப்படின்றத அவர் சொல்றார். 4வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. 4வது ஸ்லோகம் ஸ்கிரீன் தெரியுதுன்னா வாசிங்க மாதாஜி. यजन्तो स्वात्विक देवान् यशो रशांशि रजशा प्रतोन् भूत कणांश शान्य यजन्तो ममाशे जना. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். அவர் என்ன சொல்லிட்டார்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன குணம் இருக்கின்றதோ அது சுபாவத்துக்கு ஏற்றார் மாதிரி அவங்களுக்கு குணம் வருகின்றது, அந்த குணத்திற்கு ஏற்றார் போல நம்பிக்கை வருகின்றதுன்றத சொல்லிட்டார். முந்தைய அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம், அவர்கள் துணை தெய்வங்களை வழிபடுவதற்கு உண்டான நம்பிக்கையும் நான் தான் கொடுக்கின்றேன். ஏன்னா அவர்கள் வழிபடும் போது அந்த அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுபவனாகவும் பகவானே இருக்கின்றார்ன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கார். சோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ஏன் அப்படின்னா அவங்க தூய்மையான ஒன்று, அது மட்டும் இல்லாம ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி செல்கின்றார்கள். இந்த மத்தியலோகத்திற்கு பதிலாக மேலுலகத்திற்கு ஆன்மீக வழிபாடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகவானையும் பக்தனையும் எப்படி கனெக்ட் பண்றது, அதெல்லாம் அவர்களுடைய இந்த பிராமணர்களுடைய குணங்கள் சத்துவகுணம்ன்றத பார்க்கலாம். சோ அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூத கணங்களையும் வழிபடுகின்றனர். 3 குணங்கள் நம்ம பார்த்தோம் இந்த ஜட இதுல, ஒரு அத்தியாயமே இருந்துச்சு இல்லையா? சோ சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர், ரஜகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்கள், தமோகுணத்தில் இருப்பவர்கள் பேய்களையும் பூத கணங்களையும். ஏன்னா அவங்களோட அறியாமையில இருக்காங்க. சோ ஆத்ம ஞானம் கிடையாது. பகவான் கிட்ட நம்மளுடைய கடமை என்ன, அந்த பேசிக் யூனிட் நம்மளோட கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானுக்கு சேவை செய்யணும். அந்த ஒரு தாட் வேணும், அந்த ஒரு பணிவு வேணும் நமக்கு இல்லையா? சோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். 5வது 6வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. டக்கு டக்குன்னு வாச்சிடுங்க, இல்லைன்னா மாயால போயிடும், நம்ம டக்குன்னு கனெக்டிவிட்டி போயிடும். அதனால வாச்சிருங்க. அசாஸ்திரவிஹிதம் கோரம் தப்யந்தே தபோஜனக தம்போஹங்கார சம்யுக்தக காமாராக பலன்விதக கர்ஷந்த சரீரம் பூதக்ராமம் அசேதசக மாம் சைவாந்த சரீரம் தான் வித்யாசுர நிச்சயான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமன்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றார்கள் இல்லையா? நமக்கு நம்ம பாக்குறோம், ஒவ்வொருத்தருக்குள்ளாயும் பாத்தீங்கன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அப்ப நம்ம இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டம் பாத்தீங்கன்னா பரமாத்மாவையும் கஷ்டப்படுத்துவது போல. சோ அதனால காமம் மற்றும் பற்றுதல், இந்த 2nd அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். அந்த பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை எதற்காக பண்றான்? நமக்கு நான் இவ்வளோ பெரிய எதை பண்ணிட்டேன், சாகா வரம் வேணும் எனக்கு இல்லையா? நான் யாரோட தலையில தொட்டாலும் அவங்க பஸ்பமா ஆயிடுவாங்க. என்னை பார்த்து உலகமே 3 உலகமுமே பாத்தீங்கன்னா மிரள போகுது. சோ அந்த ஒரு அகங்காரம், காமம், எனக்கு அந்த எப்படியாவது அந்த வரம் வேணும், 3 உலகத்துக்கும் நானே அரசனாக இருக்கணும், அந்த காமம் பற்றுதல். அதால சாஸ்திரத்துல சொல்லப்படாத தவங்களை ரொம்ப அகங்காரத்தோடும் தற்பெருமையுடன் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகள் நம்ம பார்த்திருக்கோம். பஞ்சபூதங்கள் 24 மூலக்கூறுகள் இருக்கு அப்படின்ட்டு. சோ அந்த மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி அதற்கு உள்ளார இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர். இதெல்லாம் நமக்கு தேவையா? இங்க பாருங்க, ராவணன் நம்ம சிவபெருமானுடைய அந்த இசையில மயக்கியது மட்டும் இல்லாம தலைக்கணம் வந்துருச்சு. நான் பகவானையே மயக்கடித்து விட்டேன் என்னுடைய நாதத்தின் மூலமாக, இசையின் மூலமாக. அப்ப சிவபெருமானோட சும்மா அந்த கட்டவரல் அப்படி லைட்டா பிரஸ் பண்ண உடனே ராவணனால அந்த
அந்த இதை வந்து அசைக்க முடியல அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம். இவ்வளவு தவங்கள் பண்ணினதோட பலன் என்ன? சீதாமாவை கொண்டு போய் வைத்து அது வந்து ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? தவம் பண்றது மற்றதெல்லாம் விட நம்மளுடைய அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் நம்ம இப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்றதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? சோ சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி செய்யல அப்படின்னாக்க அவர்கள் வந்து அசுரர்களுக்கு ஒத்தானவர்கள் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இவ்வளவு கஷ்டப்படுத்தி இது பண்ணணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு இல்லையா? இவங்க வந்து சித்திக, நான் வந்து பெரிய சித்தன், உன்னால செய்ய முடியாதது நான் செய்து விட்டேன் அப்படின்ற ஒரு செருக்கு அதை காட்டிக் கொள்வதற்காக இதெல்லாம் பண்றாங்க. ஆனா அது நம்மளை எங்கு கொண்டு செல்லும்? வீழ்ச்சியை நோக்கியே கொண்டு செல்லும் அப்படின்றத வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பக்தனுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்ப நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இப்ப பகவான் சொல்லிட்டாரா 3 குணங்கள் உள்ளவர்கள் அவங்க வந்து யார வந்து வழிபடுவார்கள்ன்றத சொல்லிட்டார். அந்த சத்துவ குணத்தில் இருக்கவர்கள் வந்து தேவர்களை வழிபடுவார்கள். அண்ட் ரஜகுணத்தில் இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள், தமோ குணத்தில் இருப்பவர்கள் பேய்களையும் பிசாசுகளையும் பூதங்களையும் வழிபடுவார்கள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இப்ப எப்படிப்பட்ட உணவுகளை வந்து இந்த முக்குணத்தில் இருக்கவங்க வந்து சாப்பிடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 8வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆயு சத்வ பல ஆரோக்கிய சத்வ பல ஆரோக்கிய சுக பிரீதி விவர்த்தனாக ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திர ஹிருத்யா ஆஹாரா சாத்விக பிரியா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆயுளை நீடித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள் சத்துவகுணத்தில் இருப்போருக்கு பிரியமானவை. நமக்கு பிடித்தமானது என்னது? நம்மளுடைய ஆயுளை நீடிக்கணும், வாழ்வை தூய்மைப்படுத்தணும், பலம், ஆரோக்கியம், சுகம், அதை சாப்பிடுறதுனால நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கணும். இப்ப அந்த மாதிரியான உணவுகள் வந்து சத்துவகுணத்தில் இருப்பவங்களுக்கு பிரியமானது. அந்த உணவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசம் உள்ளதாக இருக்கும், அதாவது ஜூசியா இருக்கும். குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக இதயத்திற்கு இதமளிப்பவையாக இருக்கும். ஆல் திஸ் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கும். நமக்கு வந்து எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீஸ் அந்த இதுலயே வந்து தேவையான கொழுப்பு சத்து கிடைச்சிருது. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், பழங்கள் சாப்பிடுவது வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து சத்துவ குணத்திற்கு இட்டு செல்லும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா எல்லா பழமுமே வந்து பாத்தீங்கன்னா ரசம் உள்ளது, ஜூசியா இருக்கக்கூடியது. நமக்கு என்ன ஊட்டச்சத்து தேவையோ அதுல இருந்தே கிடைக்கும். ஸோ சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரசமுள்ள கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்தும் இருக்கக்கூடிய இதயத்திற்கு இதமளிப்பவையாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப ரஜோகுணத்தில் இருக்கவர்களும் சமோகுணத்தில் இருப்பவர்களும் எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 9வது 10வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. சீக்கிரம் வாசிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆகார ரஜஸ்யஷ்டா துக்க சோகாம பிரதா யாதாயாமம் ததரசம் பூதி பர்யுஷிதம் சயத் உச்சிஷ்டம் அபிசாமேத்யம் போஜனம் தாமஸ் பிரியம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கும். 5000 வருடங்களுக்கு முன்பு பேசப்பட்ட பகவத்கீதை அப்படியே இப்ப இருக்க காலகட்டத்திற்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது இல்லைங்களா? இத்தகு உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன. எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் இன்ஃபர்டிலிட்டி சென்டர், ஹாஸ்பிட்டல் வழி இது பேஷண்டோட. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறிவிட்டது, உணவு பழக்க வழக்கங்களும் நம்முடைய கலாச்சாரமும் மாறிவிட்டது. அதனால பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பெஸ்டிசைடு ஃபுட் தான் நிறைய எடுத்துக்கிறோம். அது இல்லாம பற்றாக்குறைக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வேற வந்துச்சு. சோ இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது அது நமக்கு வந்து தொல்லை தான் தருகின்றது. எங்க பார்த்தாலும் கேன்சர் பேஷண்ட்ஸ். சோ இதெல்லாம் ரஜகுணத்தில் இருக்கவர்கள் எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படின்னா கசப்பா இருக்கும், ரொம்ப புளிப்பா இருக்கும், உப்பு நிறைந்ததாக இருக்கும், சூடானதாக இருக்கும், காரம், அதுக்கப்புறம் உலர்ந்த எரிகின்ற உணவுப் பொருட்கள். அவங்க வந்து அப்படி சாப்பிடுறதுனால அவங்களுக்கு வந்து துன்பமும் சோகமும், அதுவால அவங்களுக்கு வந்து நோய் உண்டாகுகின்றது, அல்சர். உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற பழைய
ஊசி போன எச்சில் பட்ட தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள் தமோ குணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. இது வந்து ரொம்ப டிஃபரெண்டான கேட்டகரி. இதை நினைக்கவே நமக்கு முடியல. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா, சுவையற்றதாக இருக்கக்கூடியது, பழைய சாப்பாடு, ஊசி போன சாப்பாடு, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்து நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த 3 வகையான மக்களை நம்ம வந்து பாத்துடலாம். அவங்க சாப்பிடுற உணவு உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம கவனிச்சிடலாம். எச்சில் பட்ட தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகளை வந்து தமோகுணத்தில், அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உலகமே வேறாக இருக்கு. நிறைய அறியாமையில இருப்பாங்க. எது சரி எது தவறு என்று தெரியாது. விக்ரமவாதிகளாக இருப்பார்கள். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது எதையுமே செய்யாம அதற்கு அகெயின்ஸ்டா இருக்கிறதா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 11வது ஸ்லோகம் மாதாஜி. 11. பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கட்வலும்ல லவனாத் யுஷ்ணா தீஷ்ண ரூஷ விதாகின ஆஹார ராஜசேஷ்ட துக்க சோகாமய பிரதா அபலாகாங்ஷிபிர் யஜ்ஞோ விதிதிஷ்டோய யுஜ்யதே யஷ்டவ்யம் வேவேதி மன சமாதாய சாத்விக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவ குணத்தை சார்ந்ததாகும். இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேற்கொள்ளக்கூடிய தவம் மற்றும் தானங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். சோ சாஸ்திர விதிகளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவ குணத்தை சார்ந்ததாகும் அப்படின்னு பார்க்கலாம். சோ நம்மளுக்கு வந்து பகவான் சொல்லியிருக்க 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். எந்த வர்ணங்களாக இருந்தாலும் எந்த ஆசிரமங்களாக இருந்தாலும் அந்த நமக்கு விதிக்கப்பட்ட 3 கடமைகளை செய்யணும். 1 யக்ஞம், தானம், தவம். அது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விதிக்கப்பட்ட கடமை. அதை நம்ம செய்தே ஆகவே. சோ நம்ம சாஸ்திரத்துல சொன்னது படி அப்படி நமக்கு வந்து கலியுகத்தோட தர்மம் என்ன சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரே நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த மகாமந்திரம் வந்து கலியுகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட கடமை சாஸ்திரத்துல. சோ அதை நம்ம செய்யணும். பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவ குணத்தை சார்ந்ததாகும். மற்ற குணத்தவர்கள் எப்படி வந்து செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 12வது ஸ்லோகம் தெரியலன்னா நான் வாசிக்கிறேன் பிரபுஜி. தெரியுதுங்களா 12வது ஸ்லோகம்? தெரியுது மாதாஜி. வாசிங்க நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. சந்தாய தூபலம் தம் தம் பார்த்தம் அபிசைவ யத் இத்யது பரத சிரேஷ்ட தம் யங்யம் வித்தி ராஜசம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆனால் ஏதேனும் பௌதீக நன்மையை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பரதர்களின் தலைவனே ரஜோகுணத்தை சேர்ந்தது அப்படின்றத என்பதை அறிவாயாக. சோ எனக்கு வந்து பலன் கிடைக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து செய்யக்கூடியது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நைமிஷாரண்யத்துல ஆயிரக்கணக்கான ரிஷி முனிவர்கள் என்ன பண்ணாங்களா, அடுத்து கலியுகம் வரப்போகின்றது, மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய யாகங்கள் பண்ணாங்களாம். அந்த யாகங்கள் பண்ணி அங்க இருக்க மரங்கள் கூட கருத்து விட்டது. அந்த ரிஷி முனிவர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பாயிட்டாங்களாம். கண்ணு மட்டும் அப்படி வெள்ளையா தெரியுது, மத்ததெல்லாம் உடம்பெல்லாம் கருப்பாயிட்டாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சூதகோ சுவாமிகள் வந்து நைமிஷாரண்யத்துல வந்து அவங்க வந்து முனிவர்களுக்கு வந்து பாகவதத்தை வந்து எடுத்து சொல்றாரு அப்படின்றத நம்ம அங்க பாக்கலாம். அவங்க எதற்காக யாகம் பண்ணணும்? மற்றவர்களுக்காக அவங்க யாகம் பண்றாங்க. சோ அந்த சத்துவகுணத்தில் சுத்த சத்துவகுணம், உயர்ந்த சத்துவகுணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்காக பலன்களை எதிர்பார்த்து எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா தமோகுணத்தில் இருக்கவங்க, நான் இந்த யாகத்தை பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், அதுக்காக நான் வந்து யாகம் செய்கின்றேன் அப்படின்னு பண்ணுவாங்க. சோ தற்பெருமைக்காக அவங்க வந்து யாகங்கள் செய்வாங்க. யாரு? இந்த ரஜோகுணத்தை சார்ந்தவர்கள் தற்பெருமைக்காகவும் தன்னுடைய சுய நலனுக்காகவும் பௌதிக நன்மைக்காகவும் வந்து யாகம் செய்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமோகுணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டதை செய்யறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். வாசிங்க மாதாஜி. பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. விதிஹீனம் அஸ்கிருஷ்டானம் மந்திரஹீனம் அதர்ஷினம் ஸ்ரத்தா
விரகிதம் யக்ஞம் தாமசம் பரிசசதே. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண மாதாஜி, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகம் இன்றி, வேத மந்திரங்களின் உச்சாடனம் இன்றி, புரோகிதர்களுக்கான தட்சணை இன்றி, நம்பிக்கையும் இன்றி செய்யப்படும் யாகம் தமோ குணத்தை சார்ந்ததாக கருதப்படுகின்றது. நம்ம நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கணும். எதை செய்யணும்ன்றதை விட நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது எதை செய்யக்கூடாது அப்படின்றத வந்து மெயினா தெரிஞ்சுக்கணும். இந்த தமோ குணத்தில் இருக்கவர்களுடைய யாகங்கள் யஜ்ஞங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிகளை வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க. நம்ம எப்ப வந்து பக்தர்களை கூடி நம்ம வந்து ஒரு பொது செயல் செய்யறோம்னா அதுல வந்து கண்டிப்பாக பிரசாத விநியோகம் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னாக்கா அது வந்து தமோ குணத்தில் இருக்கக்கூடிய யஜ்ஞம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்யணும். நமக்கு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரமே பெரிய மகாமந்திரம். சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா நாம யஜ்ஞம் யஜ்ஞம் நாம சங்கீர்த்தனமே வந்து யஜ்ஞம் அப்படின்னு பாக்குறோம். மந்த்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவோட்டிஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் ஒரு சண்டே ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் வந்து கூப்பிட்டு இது நம்மளுடைய கீர்த்தன் வச்சுட்டு 1 hour கீர்த்தன் வச்சுட்டு 1 hour கிளாஸ் வச்சுட்டு நம்ம வந்து பிரசாத விநியோகம் பண்றோம். எல்லாரும் வந்து ஏன்னா எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ABCD அசோசியேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ பிரசாத விநியோகம் இருக்கணும், வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்யணும், புரோகிதர்களுக்கு தட்சணை கொடுக்க வேண்டும். அதுவும் ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று. நம்மளால என்ன முடியுமோ அதை கொடுத்தால் போதும். நம்பிக்கை இருக்கணும். மெயினா இந்த யஜ்ஞம் செய்வதால நமக்கு வந்து என்ன பலன் வரப்போகுதுன்ற ஒரு நம்பிக்கை இல்லாம செய்யக்கூடாது. சோ நம்பிக்கை இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா அது நம்பிக்கைக்கும் நான் பலனை எதிர்பார்த்து பண்றதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட். நாம கீர்த்தன் பண்றது எதற்காக அப்படின்னாக்கா பகவானை ப்ளீஸ் பண்றதுக்காக. கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்கார்? நான் வந்து கோலோக விருந்தாவனத்தில் இல்லை, வைகுண்டத்தில் இல்லை, எங்க வந்து என்னுடைய பக்தர்கள் கூடி என்னுடைய நாமங்களை கூப்பிடுறாங்களோ கிருஷ்ணான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து பகவான் முன்னாடி நிக்கிறாராம். என் பக்தன் என்னை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம எவ்வளவு ஸ்ரத்தையோட பகவானோட பெயர் சொல்லணும் இல்லையா? சோ பகவான் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து நிக்கிறார். அந்த நம்பிக்கை வந்து நம்ம கிட்ட வேணும். நான் வந்து பலனை எதிர்பார்த்து நான் வந்து யஜ்ஞம் பண்ணல. சோ நம்பிக்கையோட நம்ம வந்து இது வந்து பகவானை வந்து திருப்திப்படுத்தும். ஒரு யுகத்திலையும் வந்து நம்ம பாக்குறோம் யஜ்ஞம் செய்வது வந்து பாத்தீங்கன்னா ஆவிர்வாகம் கடைசியா வந்து விஷ்ணு பகவானை சாட்டிஸ்ஃபை. சோ சாஸ்திர விதிகளை வந்து நம்ம வந்து மதிக்கணும். பிரசாத விநியோகம் கண்டிப்பாக இருக்கணும். வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்யணும், புரோகிதர்களுக்கு தட்சணை கொடுக்கணும், நம்பிக்கையோட நம்மளுடைய அந்த யஜ்ஞங்களை செய்யணும், பலனை எதிர்பார்த்து அல்ல. இதெல்லாம் பண்ணலைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்தை சார்ந்த ஒரு யஜ்ஞமாக கருதப்படுகின்றது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். 14வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நானே வாசிச்சிடுறேன், ரொம்ப லேட் பண்றீங்க. வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேவத்விஜ்ஞகுரு பிரக்ஞா பூஜனம் சௌஷமார்ச்சவம் பிரம்மசர்யம் ந ஹிம்சாச சாரீரம் தவ உச்சதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. முழுமுதற் கடவுள் பிராமணர்கள் ஆன்மீக குரு பெரியோர்களான தாய் தந்தையர் ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம், அஹிம்சை முதலியவை உடலின் தவங்கள் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் இப்ப வந்து 3 விதமான தவங்களை பற்றி சொல்ல போகின்றார். இந்த உடலுக்கு உண்டான தவம், அந்த உடல், மனம், செயல், இந்த 3க்கு உண்டான தவங்களை சொல்ல போறார். சோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா சாக்ஷாத் பகவான் முழுமுதற் கடவுள் பிராமணர்களை வணங்கணும், ஆன்மீக குருவை வணங்கணும், பெரியோர்களான தாய் தந்தையர்களை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல எங்கேயாவது நம்ம வந்து ரிலீஜியஸ் இது சொல்லியிருக்கா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை வந்து மேனுவல் ஆஃப் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்றது காட்டக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு பார்க்கலாம். சோ தூய்மையா இருக்கணும். நம்ம உள்ளும் புறமும், அகத்தூய்மை புறத்தூய்மை, எங்கெல்லாம் நம்ம தூய்மைன்னு வருகின்றதோ உடனே நம்ம வந்து அகத்தூய்மை புறத்தூய்மை என்று எடுத்துக்கொள்ளணும். எளிமை, சிம்பிளா வாழணும். சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையா இருக்கணும், ரொம்ப படோட்டாபம். ஏன்னா நமக்கு தெரியும் பக்தர்கள் அப்படிதான் இருப்பார்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து தற்காலிகமானது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சிம்பிளா இருக்க ட்ரை பண்ணுவாங்க. பிரம்மச்சரியம் என்ன? அது பிரம்மச்சரியம் கிரகஸ்தர்களை எப்படி வந்து பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றது அப்படின்னாக்கா நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது படி எப்பெல்லாம் நாம் பகவானை வந்து சின்சியரா வேண்டுமோ அப்ப அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சோ கிரகஸ்தர்களாகவே இருந்தாலும் கூட அமாவாசை, பௌர்ணமி, அதுக்கப்புறம் எப்பெல்லாம் வந்து ஸ்பெஷல் பூஜை நம்ம பண்றோம் வீட்டுல, அந்த சமயத்துல அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கணும். அஹிம்சை,
ஹரே கிருஷ்ண மாதாஜி பிரபுஜி. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. எதையும் எதிர்பார்க்காம அவர்களை வந்து ஒரு ஆன்மீக பாதையில் உய்வு கொண்டு செலுத்துவதற்காக செய்யக்கூடிய தானம் வந்து சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய தானம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னுடைய கடமை என்ன அப்படின்னாக்கா இந்த கிருஷ்ண பக்தியை வந்து அனைவருக்கும் எடுத்து செல்லணும். சோ அதை வந்து பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுபவர்கள் தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தானம் என்று பார்க்கின்றோம். 21வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண யத்து பிரபுஜி. பிரத்யுபகாராத்மம் பலம் உச்சிஷ்ய வாபுன தீயதேச பரிக்ளிஷ்டம் தத் தானம் ராஜசம் சம்ருதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அவங்க கிட்ட நம்பிக்கை இருக்காது, கடவுள்ன்ற ஒரு தாட்டே இருக்காது. அப்புறம் அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் இல்லையா? இதை நான் பகவானுக்காக செய்யறேன்லாம் இல்ல, எனக்காக நான் செய்யறேன், என்னுடைய அகங்காரம், நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், அந்த தற்பெருமை, அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஒரு பெருமை பீர்த்தி கொள்றதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு டியூப்லைட்டை வாங்கி டெம்பிள்ல கொடுத்துட்டு அது ஃபுல்லா அவங்களோட பேரை எழுதி வச்சிருவாங்க. அதுல இருந்து வெளிச்சம் எங்க வெளியில வரப்போகின்றது இல்லையா? சோ அது போல பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு பலனை எதிர்பார்த்து அல்லது சில சமயம் விருப்பமே இல்லாம கொடுக்குறாங்க இல்லையா? அந்த தானம் வந்து பாத்தீங்கன்னா ரஜகுணத்தில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய தானம். சத்துவகுணத்து தமகுணத்தில் இருக்கவங்க வந்து எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்குறாங்க பார்க்கலாம். வாசிங்க மாதாஜி பிரபுஜி, வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோ குணத்தை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது. இப்ப நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனோ இல்ல வெளியில போற இடத்துல வந்து அவங்க வந்து கேட்பாங்க, காசு எதுனா கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இறக்கப்பட்டு உடனே அவங்களுக்கு காசு கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் அவங்களுக்கு உண்டான அந்த மதுபானங்கள்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதால ஒரு 4 பேரை அடிச்சுட்டு இல்ல அதால வந்து அவங்களே அவங்களை கஷ்டப்படுத்திட்டு, அப்ப அதோட அந்த கர்ம பலன் யாருக்கு வந்து சேரும்? யாரு அவங்களுக்கு தானமா கொடுத்தாங்களோ, அந்த காசு கொடுக்கலன்னா அவங்க வந்து அமைதியா இருந்திருப்பாங்களா? ஆனா நம்ம அந்த காசை கொடுத்ததுனால அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா மதுபானங்கள் கொடுத்துட்டு வீட்டுல வந்து கலாட்டா பண்ணி எல்லாரையும் அடிச்சு உதைச்சு இல்லையா? சோ இந்த மாதிரி தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியில்லாத நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கக்கூடிய தானங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமகுணத்தை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. அப்ப எப்படி வந்து தான தர்மங்களை செய்யணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா அது நமக்கு விதிக்கப்பட்ட கடமை. அப்ப அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா எது பகவான் இடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தானங்களையும் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். 23வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. 23 மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓம் தத் சத் விதேஷோ பிரம்மணஸ்ஸ த்ரிவித சம்ருதஹ பிராஹ்மணாஸ்தே வேதேஷ்த யஞாச்ச ச விஹிதாஹ புரா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பரம பூரண உண்மையை குறிப்பிடுவதாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டன. சோ இதை வந்து எப்ப நம்ம தான தவங்களை செய்கின்றோமோ அதை வந்து பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணணும். ஈவன் நம்ம மகாமந்திரம் பண்றோம் இல்லைங்களா, சாண்டிங் 16 ரவுண்ட்ஸ், அதோட பலன்களையும் வந்து பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணும்போது பகவான் அப்படியே வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கின்றார் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட முன்னேற்றத்துக்காக இல்லாம இதையும் வந்து நான் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம் பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு மோட்ல நம்ம வந்து சாண்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பகவான் அப்படியே நமக்கு அருள் பாலிக்கின்றார்ன்றதை பார்க்கலாம். சோ இந்த ஓம் தத் சத் அந்த 3 குறியீட்டு சொற்கள் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும், எப்ப நம்ம வேத மந்திரங்களை உச்சரிக்கின்றோம், யாகங்கள் செய்யும் போது இல்லையா, அதை வந்து பகவானோட திருப்திக்காக இந்த பிராமணர்கள் வந்து இந்த மந்திரங்களை வந்து உபயோகப்படுத்துகின்றார்கள் அப்படின்றத பார்க்கலாம். 24வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஸ்மாத் ஓம் உதாக்ருதேத்ய யஞ்ஞதான தவ கிரியா
பிரவர்த்தந்தே விதானோக்தா சததம் வாதினாம். ஹரே கிருஷ்ண ஹரே பிரபுஜி. கிருஷ்ண மாதாஜி. எனவே பரமனை படிக்கணுமா? அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம், தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றனர். பகவான் ஆல்ரெடி சொல்லியிருக்கார், ஓம் என்னும் பிரணவ மந்திரமாக நானே இருக்கின்றேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சோ நம்ம வந்து என்ன பண்ணணும், தானம், தவம் மற்றும் யாகங்களை வந்து செய்யணும். அதை செய்வதற்கு முன்பு பாத்தீங்கன்னா ஓம் என்ற மந்திரத்தோட ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதை பார்க்கலாம். 25வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தத் இத்யனபிசந்தாய பலம் யஜ்ஞதப க்ரியக தான க்ரியஸ்ச விவிதாக க்ரியந்தே மோக்ஷகாங்க்ஷிபிஹி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகு உன்னத செயல்களின் நோக்கம் பௌதீக பந்தத்திலிருந்து நம்மை விடுபடுத்து மீன்ஸ் நம்மளை விடுபட வைக்கும் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்கலாம். 26, 27 மாதாஜி வாசிங்க. மாதாஜி பிரபுஜி வாசிங்க, இல்லைன்னா திருப்பி மாயால போயிடுவேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வாசிக்கிறேன் மாதாஜி. வாசிங்க வாசிங்க மாதாஜி. சத்பாவே சாது பாவே சத் இத்யேதத் பிரஜுத்யதே பிரஸ்யதே கர்மணி ததாக சப்த பார்த்த யுஜ்யதே யக்ஞே தபசி தானே ஸ்திதி சத் இதி சோச்யதே கர்ம சைவ தத் அர்த்தியம் சத் இத்யேவாபி தீயதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே. இது சத் உண்மை, இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. பிரித்தாவின் மைந்தனே, அத்தகு யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகின்றார். மேலும் பரமபுருஷரை சத் எனப்படுகின்றார். பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் உண்மையான ஒன்று. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள், எது யாகம், தவம், தானம், அது 3ம் உண்மையான ஒன்று என்பதை வந்து பகவான் இங்க சொல்றார். கடைசி ஸ்லோகம் மாதாஜி பிளஸ் புஷ்டி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசத் இத்யேது பார்த்த நசத் தத் பிரதேனோ இக. புஷ்டி வாசிங்க. சத்சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சப்ததயா விபாக யோகோ நாம சப்ததசோத்யாயக. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ கடைசி ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பிரித்தாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. அதெல்லாம் வந்து நிலையானது கிடையாது. அசத் என்று அழைக்கப்படும். சத் என்பது உண்மை இல்லையா, அசத் இதெல்லாம் பொய்யான ஒன்று, நிலையற்றது. இவை இப்பிறவில் மட்டுமின்றி அடுத்த பிறவிலும் பயனை கொடுக்க போவது கிடையாது அப்படின்றத சொல்றாரு. நம்பிக்கையோட உண்மையாக பகவானுக்காக பலன்களை எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய யாகம், தானம், தவம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து உண்மையானது சத் எனப்படுகின்றது. அப்படி இல்லாத ஒன்று ஆன்டனிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அசத் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்றத பாக்குறோம். சோ இன்னைக்கு 17வது அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா 28 ஸ்லோகங்கள் இருக்கு. அர்ஜுனர் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத தெய்வ வழிபாடுகளை பத்தி என்ன அவங்க வந்து எந்த குணத்தில் வந்து அந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறார்கள்ன்றதை கேட்கிறார். அதுக்கு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது அவரவர்களுடைய சுபாவங்களுக்கு ஏற்பார் போல எப்படி அந்த சுபாவம் அமையும். இப்ப நமக்கு இந்த பிறவில த்ரூஅவுட் த லைஃப் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோமோ, நமக்கு மரணுக்கும் தருவாயில் நம்மளுடைய அந்த சூக்ஷ்ம உடலை வந்து அந்த சுபாவம் வந்து ஒட்டி கொள்ளும். அததான் நம்ம வந்து அடுத்த பிறவியில் எடுத்து செய்கிறோம். சோ அந்தந்த சுபாவத்துக்கு ஏற்றார் போல 3 குணங்கள் அமைய அதன் மூலமாக நாம் வந்து தெய்வீக வழிபாடு செய்யறோன்றத சொன்னார். அது மட்டும் இல்லாம இந்த 3 குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றத சொல்றார். அது போல 3 வகையான சாக்ரிஃபைஸ்னா என்னது, ஆஸ்டரிட்டினா தவம், சாக்ரிஃபைஸ்ன்றது வந்து தியாகம். 3 குணத்தில் இருக்கவர்கள் கூடிய தியாகம் எப்படி இருக்கும், அண்ட் 3 குணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தவங்கள் எப்படி இருக்கும். 3 விதமான தவங்கள் இருக்கின்றது. உடலுக்கு உண்டானது, மனம் மற்றும் வாக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுப்பது இந்த 3 குணத்தில் இருக்கவர்கள் கூடிய எப்படி இருக்கும் அப்படின்றத சொன்னார். ஓம் தத் சத், சத் என்பது உண்மையான ஒன்று. சோ எப்போ நம்ம வந்து இந்த
தானம், தவம் மற்றும் யக்ஞம் செய்கின்றோமோ அதை வந்து பகவானுக்கு செய்கின்றோம்ன்ற ஒரு எண்ணத்துல வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்ச கல்பதருப்யஸ்ய கிருபா சிந்துப்ய ஏவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் की जय. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. निताई गौर हरि बोल, हरि हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्णा माता जी, प्रभु जी, எல்லாருக்கும் हरे कृष्णा.